ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். என்னோட கிச்சனுக்கு ஒரு புது மிக்சர் கிரைண்டர் வாங்கினேன், என்னோட பர்சனல் யூஸுக்கு வேண்டி. அது எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கிச்சன் வேலையை சுலபமாக்குற மாதிரியான நல்ல ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மிக்சியை நான் சூஸ் பண்ணினேன். ஸோ இதை வந்து ஆன்லைனில் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன், அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நான் இதை அன்பாக்சிங் வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. பட் இந்த மிக்சியை நான் ஒரு 10-15 நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த ரிவ்யூவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த அன்பாக்சிங் வீடியோவோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணம், எப்படி பேக் ஆகி வருது, அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கும்போது இதெல்லாம் சேஃப்டியாக தான் வருதா அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி. ஸோ உள்ளே இருக்கிற பொருளெல்லாம் நம்ம இப்போ வெளியே எடுத்து வச்சிடலாங்க. கரெக்டாக சேஃப்டியாக தான் பேக் பண்ணியிருக்கிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றின ஃபுல் ரிவ்யூவும் பார்த்துக்கலாம். இப்போ ஆட்டம்பர்க் மிக்சர் கிரைண்டரோட ஃபுல் செட்டை நம்ம வெளியே எடுத்து வச்சுட்டோம். ஸோ அதில் என்னென்ன வந்திருக்குன்னு நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த மிக்சர் கிரைண்டர் ஓப்பன் பண்ணும்போது அதோட குவாலிட்டி நம்மளுக்கு தெரிஞ்சது. நல்ல நீட்டான ஃபினிஷிங்கோட மிக்சர் கிரைண்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த மிக்சர் கிரைண்டரோட ஜார்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலில் பண்ணியிருக்கிறாங்க. கீழே அந்த மோட்டரோட கனெக்ட் ஆகிற புஷ் எல்லாம் வந்து நீட் ஃபினிஷிங்கோட நல்லாயிருக்கு. பர்டிகுலர்லி லிட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு குவாலிட்டி. அதில் அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர் லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம மிக்சியை ஆன் பண்ணிவிட்டு இப்படி அழுத்தி பிடிச்சிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் அதை மிக்சியை ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை கூட பார்க்கலாம். அது அழகாக நம்மளுக்கு கிரைண்ட் பண்ணி கொடுத்துரும். வெண்ட் இருக்குது, இது வழியாக நம்ம ஓப்பன் பண்ணி தண்ணி இல்லை உப்பெல்லாம் சேர்க்கணும், வேறு ஏதாவது சேர்க்கணும்னா இது வழியாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து 500 ml ஜார், ஒரு சின்ன ஜாரு, சட்னியெல்லாம் அரைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இது வந்து 1 லிட்டர் ஜார். இது கொஞ்சம் பெருசு, மசாலா அரைக்கிறதுக்கு, பொடி வகைகளெல்லாம் அரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. லிட்டோட மேல் பகுதி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது எப்படி அரைச்சிட்டு இருக்குது, அது எந்த கண்டிஷனில் நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த வெண்ட் ஓப்பன் பண்ணியே நம்ம தண்ணி அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஒன்ஸ் லாக் பண்ணி நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஜாரை அழுத்தி பிடிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த வெண்ட் வெளியே நம்ம வேணுங்கிறத போட்டுட்டு டக்குன்னு அரைச்சி முடிச்சிடலாம். இது வந்து 1.5 லிட்டர் ஜாரு. மாவு அரைக்கிறதுக்கும் ஜூஸ் அரைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. மாவில் சூப்பராக அரைக்குது. நான் உங்களுக்கு அரைச்சி காமிக்கிறேன். அடுத்தது இந்த சின்ன சாப்பர் ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு. கிச்சன் வேலையை ரொம்ப சுலபமாக முடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அவசரமாக சமைக்கும் போது இந்த காய் வெட்டுறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுக்கும். இந்த சாப்பர் ஜார் வந்து டக்குன்னு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நம்மளுக்கு வேலையை முடிச்சு கொடுத்துருது. நல்ல வெங்காயம்லாம் நல்ல பொடியாக நறுக்கி கொடுத்துருது. தக்காளி அரைச்சிக்கலாம், வெஜிடபிள்ஸ், கேரட், பீட்ரூட் எல்லாம் அப்படி நல்ல பொடியாக நறுக்கி கொடுத்துருதுங்க. இதில் 2 லேயர்ஸ் ஆஃப் பிளேடு இருக்கிறங்காட்டிக்கு டக்குன்னு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நம்மளுக்கு வேலையாக்குது. கடகடன்னு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுது. பர்டிகுலர்லி இந்த சாப்பர் ஜார் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது வெஜிடபிள் சாப்பிங்க்கு நம்ம தனி கேஜெட் எல்லாம் எதுவும் வாங்க வேண்டியதில்லை. மிக்சியோடவே ஒரு அட்டாச்மெண்ட் வரதால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த ஜாரோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. அடுத்தது இது கூட ஒரு ஸ்பேட்டுலா வருது. மாவு மசாலாலாம் அரைக்கும் போது அந்த ஜாரில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் வைப் பண்ணி விட்டு அரைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது இதுதான் மெயின் போர்ஷன், அந்த மோட்டார் போர்ஷன். ரொம்ப ஒரு காம்பேக்டான சைஸில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கவுண்டர் டாப்பில் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தால் போதும், நம்ம மிக்சியை வச்சிடலாம். அந்த டிசைன் வந்து தொடச்சி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக இருக்குது. நல்ல ஒரு ப்ளக் பாயிண்ட்டோட ஒயர் கொஞ்சம் நீளமாக நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இந்த ஸ்பீடு கண்ட்ரோல் நாப்பு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸோட ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் எல்இடி லைட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது நம்ம ஆன் பண்ணி மிக்சி ஆன் பண்ணி வைக்கும்போது அந்த எல்இடி லைட் நம்மளுக்கு எரியும். இந்த ஆட்டம்பர்க் மிக்சியில் 0 கோர்ஸ் 1 2 3 அப்படிங்கிற ஸ்பீடு கண்ட்ரோல் மோடு இருக்குது. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் இண்டிகேட்டர், ரெட் கலர் லைட் எரிகிற வார்னிங் இண்டிகேட்டர் சைனும் அங்கே இருக்குங்க. அதாவது மிக்சி ஜார் சரியாக ப்ளேஸ் ஆகலை, ஓவர் ஹீட் ஆயிடுச்சு, ஓவர்லோட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது இந்த வார்னிங் இண்டிகேட்டர் லைட்டு நம்மளுக்கு எரியும். அந்த ரெட் கலர் லைட் எரியும். அப்படின்னா அங்கே தப்பாயிடுச்சுன்னு நம்மளுக்கு அர்த்தம். இங்கே பாருங்கள், நான் வந்து மிக்சி ஜாரே அங்கே ப்ளேஸ் பண்ணல, பட் ஸ்பீட் 1 வந்து நான் வச்சுருக்கிறேன். ஸோ அங்கே வார்னிங் சைன் நம்மளுக்கு வருது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டான சேஃப்டி ஃபீச்சர். நம்ம மிக்சியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறக்கும், அது லாங் ரனில் கரெக்டாக ஒர்க் ஆகிறக்கும் இதெல்லாம் வந்து பெஸ்ட்டான சேஃப்டி ஃபீச்சருங்க. அடுத்தது இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது, கோர்ஸ் மோடு. அதாவது
நம்ம ஒரு அம்மியிலையோ ஆட்டாங்கல்லையோ நம்ம ஒரு சட்னியோ மசாலாவோ அரைக்கும் போது எப்படி நம்ம கொஞ்சம் கோர்ஸாக கொஞ்சம் அந்த பருப்பருன்னு ரொம்ப வலுவலுன்னு போகாமல் இந்த கரெக்டான பக்குவத்தில் அரைச்செடுப்போமோ அந்த பக்குவத்தில் அரைக்கிறதுக்கு இந்த கோர்ஸ் மோடு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது. அது நம்மளோட சமையலை கரெக்டான நல்ல டேஸ்ட்டில் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பர்டிகுலர்லி சட்னி எல்லாம் வந்து ரொம்ப வலுவலுன்னு அரைக்காமல் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சாதான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு இந்த கோர்ஸ் மோட் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. எனக்கு இந்த ஃபீச்சர் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. பக்குவமாக அரைச்சி சமைக்கும் போது கண்டிப்பாக சமையலோட டேஸ்ட்டு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அடுத்தது இது வந்து பல்ஸ் மோடு. நம்ம வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டால் பல்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ மோரெல்லாம் செய்யும் போது ஆனில் வச்சுட்டு நம்ம இப்படி ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி பல்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மிக்ஸி மெயின் யூனிட்டுக்கு கீழே இருக்கிற இந்த ஏர்லாக் புஷ் பற்றி மென்ஷன் பண்ணணும். அப்படியே பக்காவாக டக்குன்னு சீட் ஆகிடுது, நகராது, ரொம்ப அழகாக லாக் ஆகிடுது. ஸோ ஒரு சின்ன ஸ்பேஸில் இந்த யூனிட்டை வச்சிடலாம். அது பர்ஃபெக்டாக லாக் ஆகிடுது. நம்ம மிக்ஸி ஜாரை வச்சு ஓட்டும் போது ஆடவும் நகரவும் நகராது. ஸோ நம்ம ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக அதை மிக்ஸியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கையை வச்சு அழுத்தி பிடிச்சிட்டே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பாட்டுக்கு மிக்ஸி ஆன் பண்ணி விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். அந்த அளவுக்கு இது ரொம்ப நல்ல சேஃப்டியாக நல்ல டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது லிட்டில் இருக்கிற இந்த கேஸ்கட்டை பற்றி மென்ஷன் பண்ணணுங்க. நல்ல திக்கன் ஃபிட்டான ஒரு கேஸ்கட்டு, ரொம்ப நல்லா இருக்குது. இதை நம்ம கழுவிக்கலாம். இந்த மூடியில் இதை போட்டு விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரை ஃபிட் பண்ணி அரைக்கும் போது ஒரு துளி கூட ஸ்பில் ஆகாமல், சிந்தாமல், செதறாமல் அழகாக நம்மளுக்கு அரைச்சி கொடுக்குது. ஸோ எல்லா ஜார்லேயுமே இந்த கேஸ்கட்டும் நல்லா வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் அரைச்சி பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு சட்னி அரைச்சி காமிக்கிறேன், தேங்காய் சட்னி. ஸோ அந்த தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இப்போ உள்ளே சேர்க்கிறேன். பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்க்கணும். இது கொஞ்சம் அரைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ இதிலே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணி அந்த லாக்கெல்லாம் போட்டு விட்டுட்டு நான் மிக்ஸியை வச்சு ஆன் பண்ணுறேன். இப்போ இதை கோர்ஸ் மோடில் நான் அரைக்க போகிறேன். அதாவது கொஞ்சம் பருப்பருன்னு அரைக்க போகிறேன். இந்த மாதிரி சட்னி அரைக்கும் போது நம்ம இந்த கோர்ஸ் மோடை சூஸ் பண்ணிக்கிட்டா அப்படியே நம்மளுக்கு அம்மியில் ஆட்டின சட்னி போலவே இருக்கும். பாருங்கள், நம்ம கையை வச்செல்லாம் அழுத்தி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம லாக் போட்டு விட்டுட்டோம், அது பாட்டுக்கு அரைச்சிட்ருக்கு. ஜஸ்ட் ஒரு 5-6 செகண்ட்ஸில் நான் ஆஃப் பண்ணி எடுத்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா அரைச்சிருக்கு பாருங்கள். நல்லா கரெக்டாக அந்த பருப்பருன்னு பக்குவத்தில் அரைச்சாச்சு. இப்போ இதில் அந்த கொத்தமல்லி இலையை சேர்த்து விட்டு தண்ணியை சேர்த்துருவோம். இப்போ கொத்தமல்லி இலை சேர்த்தாச்சு, தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இனி அகைன் நம்ம ஆன் பண்ணி வச்சிடலாம். அகைன் நான் அந்த கோர்ஸ் மோட்லேயே தான் அரைக்கிறேன். அதாவது எனக்கு சட்னி பருப்பருங்கிற பக்குவத்தில் வேணும், ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது, அம்மியில் ஆட்டுற பக்குவம் வேணும். தேங்காய் சட்னி இந்த மாதிரி அரைக்கும் போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், இப்போ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அரைச்சிட்டு ஓப்பன் பண்ணுறேன். சட்னி எவ்வளோ பக்குவமாக அரைப்பட்டிருக்கு பாருங்கள். ரொம்ப வலுவலுன்னு போகலை, கரெக்டாக அந்த அம்மியில் அரைச்ச பக்குவம் இருக்குது. சட்னி இப்படி சாப்பிடும்போது கண்டிப்பாக அந்த டேஸ்ட் ரொம்ப தூக்கலாக இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸை நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சட்னி அரைக்கிறதுக்கு இந்த ஆட்டம்பர்க் மிக்ஸியில் இந்த கோர்ஸ் மோடு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு அது பர்சனலி ரொம்ப பிடிச்சது. ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அம்மியில் அரைச்ச பக்குவத்தில் சட்னி மசாலாலாம் அரைச்சி நம்ம சமையலை அருமையாக செஞ்சிடலாம். அடுத்தது இந்த ஆட்டம்பர்க் மிக்ஸி பொடி வகைகள், ட்ரையான பொடியெல்லாம் செய்யறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நான் இப்போ இட்லி பொடிக்கு வறுத்தெடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை இட்லி பொடி, கருவேப்பிலையெல்லாம் நிறையா வறுத்தெடுத்து வச்சாச்சுங்க. ஸோ இப்போ அதை பொடிச்சு காமிச்சிடுறேன். இப்போ இங்கே வறுத்த பொருட்களை எல்லாம் நான் 1 லிட்டர் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறங்காட்டிக்கு 1 லிட்டர் மிக்ஸி ஜாரில் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. அந்த லிட்டு வச்சு நல்லா லாக் பண்ணி விட்டுருவோம். லாக் பண்ணிவிட்டு இப்போ மெயின் யூனிட்டில் வச்சு ஆன் பண்ணி விட்டுருவோம். நம்ம ஆன் பண்ணினதுக்கப்புறம் அழுத்தி பிடிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கையெடுத்துடலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நல்லா அரைப்பட்டுரும். ஒரு 30-40 செகண்ட் கிட்ட அரைச்சிருக்கிறேன். இப்போ நான் 0க்கு கொண்டுட்டு வந்துட்டு ஆஃப் பண்ணி நான் மிக்ஸி ஜாரை வெளியே எடுத்துடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. வாவ், கரெக்டான பக்குவத்தில் பர்ஃபெக்டாக அரைப்பட்டிருக்கு. நம்ம இட்லி பொடி, மசாலா பொடி, மிளகாய் பொடி இதெல்லாம் வந்து வீட்லேயே அரைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஹைஜீனிக்காக நம்ம வீட்லேயே பக்குவமாக அரைக்கிறது தாங்க நல்லது. வெளியில் மார்க்கெட்டில் கலப்படத்தோடு கிடைக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரியான மிக்ஸியெல்லாம் இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஃபியூ மினிட்ஸில் மசாலா பொடியெல்லாம் நம்ம அரைச்சிட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆட்டம்பர்க் மிக்ஸி
மசாலா பொடி அரைக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சுலபமாக நம்ம வேலையை முடிக்குது. அந்த அரோமாவும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எனக்கு பொடி வகைகள் அரைக்கிறதுக்கும் இந்த ஆட்டம்பர்க் மிக்ஸி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சதுங்க. ஸோ இப்போ அடுத்தது நம்ம மாவு அரைச்சி பார்த்துடலாம். இங்கே நான் நீர் உருண்டை உப்புக்கார கொழுக்கட்டை செய்யறதுக்கு பச்சரிசி ஊற வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் இங்கே 1.5 லிட்டர் ஜார் மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேங்க. இப்போ ஊற வச்ச அரிசியை கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்தாச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் அந்த கரெக்டாக அந்த லிட்டை போட்டு லாக் பண்ணி விட்டுறலாம். இந்த கேஸ்கட்டும் இந்த லாக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. மாவு அரைக்கும் போது சிந்தாமல் செதறாமல் அழகாக நம்மளுக்கு அரைச்சி கொடுத்துருது. இப்போ மெயின் யூனிட்டில் வச்சு நம்ம மிக்ஸி ஜாரை ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நான் அரைக்கிறேன். 3 ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அரைச்சிடலாம். மாவு அரைக்கும் போது நம்ம கையை வச்சு அந்த மூடியை அழுத்தி பிடிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அந்த மூடி நல்லா லாக் ஆகிருக்கு. ஆடாமல் அசையாமல் நல்லா அரைச்சிட்ருக்கு. இப்போ அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை வெளியே எடுத்து இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வா, பர்ஃபெக்டாக மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிருக்குங்க. நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கு பாருங்கள். ஸோ அரிசி உளுந்தெல்லாம் அரைக்கிறதுக்கு இந்த மிக்ஸி ஜாரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. ஆட்டம்பர்க் மிக்ஸி மாவு அரைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த சாப்பர் ஜாரை பார்த்துடலாங்க. இங்கே ரஃபாக கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை இந்த சாப்பர் ஜாரில் போட்டு ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம குட்டி குட்டி பீசஸாக நல்லா சாப் பண்ணி எடுத்துடலாம். சமையலை ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அப்படியே போட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஓட்டுனா போதும், நம்மளுக்கு நல்லா சாப் ஆகிடும். நம்ம வெங்காயம் அப்படியே டக்குன்னு எடுத்து நம்ம பாத்திரத்தில் போட்டு வதக்கிடலாம். குழம்பு கிரேவி எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக வேலை நடக்கும். ஸோ வெங்காயம் டக்குன்னு பாருங்கள் அழகாக ரெடி ஆகிடுச்சு. குழம்பு கிரேவி எல்லாம் தாளிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சிரமமே இல்லாமல் ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சுட்டு கூட டக்குன்னு இந்த வெங்காயத்தை நம்ம இப்படி சாப் பண்ணி எடுத்து போட்டு தாளிச்சிடலாம். நம்மளுக்கு குயிக்காக வேலையாகும். மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ஒரு புது மிக்ஸி வாங்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு, ஒரு ஐடியா வேணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆட்டம்பர்க் மிக்ஸியை கன்சிடர் பண்ணி வாங்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. வாங்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. என்னுடைய புது மிக்ஸி ஆட்டம்பர்க் மிக்சர் கிரைண்டரோட ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற வீடியோஸும் ரெசிபீஸும் பாருங்கள். தேங்க்யூ.